என்ன பண்ணா குலதெய்வத்தை நம் வீட்டுக்குள் அழைத்து வர முடியும்? உங்களுடைய அத்துணை விதமான பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் உங்களோட குலதெய்வம் தான். குலதெய்வம் கட்டப்பட்டதென்றால் குலதெய்வத்தால் உங்களுக்கு அருள் பாவிக்க முடியாது. நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது முதல்ல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, உங்க வீட்டில இருந்து வெல்லம் வாங்கிக்கணும். குலதெய்வ உத்தரவு கொடுத்தால்தான் நீங்க கும்பிட்ற முருகனா இருந்தாலும், நீங்க கும்பிட்ற லட்சுமியா இருந்தாலும், நீங்க கும்பிட்ற விநாயகரா இருந்தாலும், சிவனா இருந்தாலும், அம்பாளா இருந்தாலும், பெருமாளா இருந்தாலும் உங்களுக்கு அருள் புரிவார்கள். குலதெய்வத்தை நீங்கள் அழைப்பதற்கு, குலதெய்வத்தை வசியம் பண்ணுவதற்கு ஒரே ஒரு விளக்கு என்னன்னா, மண் விளக்கு தான். நீங்க குலதெய்வத்தை கை விட்டுட்டீங்க அப்படின்னா குலதெய்வம் உங்களை கைவிட்டு விடும். உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடிவைனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், நிறையா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நமக்கு தேவைப்படுகிற அத்துணை விஷயங்களையும் எப்படி அழகாக ஈர்த்து கொள்வது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் நான் உங்களுக்கு அழகாக ஒரு மந்திரம்லாம் சொல்லி கொடுத்தேன். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒயிட் கலர் பேப்பரில் உப்பு வச்சு தேய்ச்சி நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக்லாம் கொடுத்தீங்க, ஃபோன்லலாம் பேசுனீங்க. ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும். நான் சொல்லிகிட்டே இருக்கேன் மேடம், நிறைய பணம்லாம் வந்துச்சுன்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். மீனாட்சியோட அருளால் நிறைய உங்களுக்கு கிடைக்கட்டும். ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் எதிர்பார்த்த குல தெய்வத்தை எப்படி உங்கள் வீட்டிற்குள் கொண்டு வருவது, குலதெய்வ வசியம் செய்வது எப்படி. வசியம்னா உடனே கெட்ட வார்த்தையா? அவளை எப்படி வசிக்க வைக்கிறது உங்கள் வீட்டுக்குள்ளே, அவள் மனசுக்குள்ளே எப்படி வசிக்க வைக்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு சின்ன சின்ன மெத்தடால் எப்படி குலதெய்வத்தை அழகாக உங்கள் வீட்டுக்குள் கொண்டு வர முடியும். ஏன்னா உலகத்தில் நம்மளுக்கு இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும், நம்மளுக்கான ஒரு உபாசன தெய்வம் ஒன்று இருக்கும், நம்மளை காக்கிற தெய்வம் ஒன்று இருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்மளோட ஜீனில், நம்மளோட ரத்தத்தில், நம்மளோட அணுக்களுக்குள்ள நம்மளுக்காகவே உதயமான ஒரு தெய்வம் ஒன்று இருக்கும். அதுதான் குலதெய்வம் இல்லையா? எந்த தெய்வம் உங்களுக்கு அருள் புரியறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு குலதெய்வம் தான் இந்த நான் இருக்கேன் என் பிள்ளைக்குன்னு சொல்லி முதல்ல முன்னுக்கு நிற்குமா. மகா பெரியவர் சொல்கிறார். ஸோ அப்போ எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிடாமல் விட்டாலும் குலதெய்வத்தை மட்டும் கைவிடவே விட்டுறக்கூடாது. நீங்கள் குலதெய்வத்தை கை விட்டுட்டீங்க அப்படின்னா குலதெய்வம் உங்களை கைவிட்டு விடும். அந்த குலதெய்வம் கையை விட்டுருச்சு ஒருத்தருக்கு அப்படின்னா தான் அந்த இடத்துல வம்பு வழக்கு, கடன் பிரச்சனை, நோய், எதிரி எல்லாம் நீங்கள் என்னென்ன மாதிரியெல்லாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறீங்களோ அந்த அத்துணை பிரச்சனைக்கும் மூல காரணமாக நிற்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா நீங்கள் குலதெய்வம் தெரியாதவர்களாக இருப்பீர்கள், இல்லை குலதெய்வத்தை தவற விட்டவர்களாக இருப்பீர்கள், இல்லை அப்படின்னா குலதெய்வம் கட்டுப்பட்டு இருக்கும். நீங்கள் குலதெய்வத்தை கை விட்டுட்டீங்க அப்படின்னா குலதெய்வம் உங்களை கைவிட்டு விடும். ஆனால் குலதெய்வத்தை நம் வீட்டுக்குள் அழைத்து வர முடியும். இந்த எபிசோடில் நான் சுருக்கமாக உங்களுக்கு ஒரு 2 விதமான ஒரு பரிகாரங்கள் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக கம்பல்சரி இது இதெல்லாம் கிடையாது, கம்பல்சரி நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். கைமேல் பலன் கண்கூடாக உணர முடியும். முதல்ல எல்லாருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும் இல்லையா? உங்கள் பெண் வீட்டு குலதெய்வம், ஆண் வீட்டு குலதெய்வம் அதெல்லாம் விடுங்க. நீங்கள் கல்யாணம் ஆகி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண் வீட்டு குலதெய்வம் தான் உங்களுக்கு நிறையா பேச போகுது. அதுக்காக பெண் வீட்டு குலதெய்வத்தை கும்பிடக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. அவள் எப்பயுமே உங்கள் மனசுல இருந்து உங்களுக்கு அருள் பாவனை செய்து கொண்டே இருப்பாங்க. ஆண் வீட்டு குலதெய்வமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறையேனும் போய் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். ஓகே, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இப்படி பண்ணிவிட்டு தேங்காய் வாழைப்பழம் உடச்சிட்டு சக்கரை பொங்கல்லாம் வச்சுட்டு வந்தால் ஓகேவா? அது மட்டுமே குலதெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடையாக இருக்குமா, அல்லது குலதெய்வம் உடனே உங்கள் வீட்டுக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன கேட்டால் அப்படின்னு தான் சொல்லுவேன். எப்பயுமே நான் ஒன்று சொல்லுவேன், எதை நாம் ஈர்க்கிறோமோ அது நம்மிடம் சேரும். அது செல்வமாக இருந்தாலும் சரி, அது சம்பத்துக்களாக இருந்தாலும் சரி, அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, அது தெய்வமாக இருந்தாலும் சரி. அப்போ குலதெய்வத்தை ஈர்த்து நம்மக்கிட்ட கொண்டு வர்றதற்கு சில வித காரணிகள்லாம் தேவைப்படுது. கரெக்டு தானே? இப்போ நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா நீங்கள் என்னை பார்க்கணும், இல்லை நான் உங்களை ஈர்க்கணும், நீங்கள் என்ன இருக்கணும்னா ஒன்றா என் பேச்சு பிடிச்சிருக்கணும், இல்லை என் தொழில் பிடிச்சிருக்கணும், ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கணும்ல. அப்போ ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது இல்லை? இப்போ உங்களுக்கும் எனக்குமான ஒரு லாங்குவேஜ் இருக்கணும்ல. அது கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஒரு சமிக்கைகள் கிரியேட் ஆகி ஒரு வைப்ரேஷன் வரும். அப்போ குலதெய்வத்தை எதன் மூலமாக நாம் ஈர்த்து கொண்டு வர முடியும்னா சில வழிபாட்டுகளின் மூலமாக தான் ஈர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா அது பெருந்தெய்வம், பெரும் ஜோதி. ஒவ்வொரு அணுவிலும் நமக்காகவே இருந்து நம்மளை காப்பதற்காகவே நம் குலத்தை காத்து கொண்டிருக்கிற, காக்க போகிற ஒரு தெய்வம் தான் குலதெய்வம். குலம் காக்கும் தெய்வம். இன்னுமே எத்தனை குலம் இருப்போமோ நம்மளுக்கு தெரியாது, எத்தனை பிறவி எடுப்போமோ நம்மளுக்கு தெரியாது, எத்தனை சொந்த பந்தங்களை நம்ம கிரியேட் பண்ணுவோமோ தெரியாது, நம்ம புள்ள எத்தனை புள்ள பத்துக்குமோ அது புள்ள எத்தனை புள்ள பத்துக்கும் தெரியாது. எல்லாம் அறிந்தவன் நம்ம குலதெய்வங்க மட்டும்தான்.
குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக 2 விஷயம் பண்ணணும். இப்போ நான் ஒன்று சொல்ல போகிறேன். ஒன்று நீங்கள் குலதெய்வம் கோவிலில் பண்ண வேண்டியது. இன்னொன்று குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து வருவதற்கு குலதெய்வ கோயிலில் ஒன்று பண்ண வேண்டியது. 2 விஷயம். நான் சொல்கிறது புரிஞ்சிச்சுல்ல? நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் வீட்டிலேருந்து வெல்லம் வாங்கிட்டு போங்க. வெல்லமும் பச்சரிசியும் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு கொண்டு போங்க. கொண்டு போய் அங்கே குலதெய்வம் கோயில் பாதத்தில் வச்சு வழிபாடு உங்கள் முறைப்படி நீங்கள் வழிபாடு செஞ்சு தேங்காய் வாழைப்பழம்லாம் உடச்சிட்டு அந்த வெல்லத்தை சுக்கு நூறாக இடித்து முடியும். உங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் இருக்குது அப்படின்னா சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி சாமிக்கு படைங்க. இல்லை மேடம், நாங்கள் தனியாக தான் போயிட்டு வரோம், இருக்கிற மாடர்ன் சொசைட்டியில் எங்களால் எல்லா அங்காளி பொங்கல்லாம் கூட்டிகிட்டு போக முடியல, இதுக்கு ஏதாவது ஒரு எப்படி சொல்லுங்கள் அப்படின்னா, உடனே அந்த வெல்லத்தையும் வாங்கி கொண்டு வந்து ஒரு பகுதி இடித்து அந்த குலதெய்வ செவுரை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல தூவி விட்டுவாங்க. பாதி வெல்லத்தை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சுட்டு உங்களுடைய சாப்பாட்டில் அதை கலந்து அன்னைக்கு ஒரு நைவேத்தியம் உங்கள் வீட்டில் குலதெய்வம் படம் வச்சுருப்பீங்களா, அதை வச்சு ஒரு நைவேத்தியமோ வழிபாடோ பண்ணிவிட்டு நீங்கள் அதை சாப்பிட ஆரம்பிங்க. இது ஒரு மெத்தடு. இன்னொன்று நான் இப்போ சொல்கிறது கண்கூடான பலனை தரக்கூடிய ஒரு விஷயம். இழுப்ப எண்ணெய். உங்கள் குலதெய்வத்தை வசியம் பண்ணணுன்னா ஒரே ஒரு ஆள் தான் வேணும். யாருன்னா இழுப்ப எண்ணெய். இழுப்ப எண்ணெய் அப்படின்றது 1000 நெய் விளக்கு ஏற்றுவதற்கு சமமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய எண்ணெய். எத்தனை தெய்வம் இருந்தாலும் நம்ம குலதெய்வம் தானே நம்மக்கிட்ட வரும்னு நான் சொல்லியிருக்கேன். குலதெய்வ உத்தரவு கொடுத்தால்தான் நீங்கள் கும்பிட்ற முருகனாக இருந்தாலும், நீங்கள் கும்பிட்ற லட்சுமியாக இருந்தாலும், நீங்கள் கும்பிட்ற விநாயகராக இருந்தாலும், சிவனாக இருந்தாலும், அம்பாளாக இருந்தாலும், பெருமாளாக இருந்தாலும் உங்களுக்கு அருள் புரிவார்கள். இவன் குலதெய்வத்தையே ஒழுங்காக கும்பல, நம்ம போனாப்புல மட்டும் நம்மளை மதிக்கவா போகிறான்னு எல்லா சாமியும் முன்னாடி போயிடும். அப்போ குலதெய்வம் பர்மிஷன் கொடுக்கணும். உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு நீங்கள்லாம் வாங்க, என் பிள்ளைங்க நல்லவங்க தான் அவங்க வந்து அட்டஸ்டேடு பண்ணி சைன் போட்டு கொடுத்தா தான் மற்ற எல்லா தெய்வம் உங்களுக்கான ப்ராஸ்பர்ட்டியை கொடுக்கும். அப்போ இந்த குலதெய்வத்தை நாம் எப்படி வசீகரித்தல் அப்படின்னா, இழுப்ப எண்ணெய் போகும்போதே இங்கேருந்து வாங்கிட்டு போங்க. நல்லா இழுப்ப எண்ணெய் வாங்கி உங்கள் குலதெய்வத்தை ஏற்றுங்க. விளக்கேற்றும் போது ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், உங்கள் கோவிலில் வச்சு மனசார. நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, குலதெய்வம் உங்களுடையே இருக்க வேண்டும். உங்களுடைய அத்துணை விதமான பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் உங்களோட குலதெய்வம் தான். அதை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும், அதை நீங்கள் வசியம் பண்ணி வச்சுக்கணும், அது வசீகரிக்கணும், அது உங்களுடைய ஐக்கியமாக இருக்கணும்னா ஒன்றே ஒன்று சொல்லுங்கள். அந்த விளக்கேற்றும் போது, அப்பா, இது வரைக்கும் நான் என்ன வேணால் தப்பு பண்ணியிருக்கலாம், உனக்கு பிடிச்ச மாதிரி கும்பிட்டுருக்கலாம், உனக்கு பிடிக்காத மாதிரி கும்பிட்டுருக்கலாம், எனக்கு தெரியல. இந்த நிமிஷம் இந்த நொடியிலிருந்து இந்த விளக்கில் நீ வந்து அமர்வாயாக. எந்த கட்டிலையும் நான் வந்து அடைபட மாட்டேன் அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்ற ஒரு வேண்டுதலோட. உண்மையை சொல்லட்டுமாங்க, நம்புறவங்க நம்பாதவங்க வேறு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸையோ இல்லை இதுக்கு பின்னாடி நம்மளாம் அப்படியே ப்ராஃபிட் இது கொடுத்தாதானே, ப்ரூஃப் கொடுத்தாதானே பேசுவோம். என்னதான் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே வந்து உட்காந்து வக்கனையாக பேசுறதுக்கு தான் இந்த ஊரில் ஆட்கள் ஜாஸ்தி இல்லைங்களா. சாமி இருக்குன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, இல்லைன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நம்ம என்ன பேசினாலும் அதுக்கு விதண்டாவாதமாக பேசிட்டு தான் இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி கட்டுறது இதெல்லாம் உண்மையா பொய்யா, அதற்கு பின்னாடி உண்மைன்னு சொல்கிறதுக்கும் நிறையா எவிடன்ஸ் இருக்குது. பொய்ன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச எவிடன்ஸ் கிடையாது. கிடச்சா அப்புறம் வேணால் நம்ம பார்த்து அதை பற்றி பேசலாம். முதல்ல உங்களோட தொழில் முடங்கப்படுது, நல்லா போயிட்டு இருந்த வேலை அப்படியே இறங்கிடுச்சு, இல்லை வீட்டில் அடுக்கடுக்காக பிரச்சனை வருது, திடீர்னு வீட்டில் வந்து தீ பிடிக்குது, இல்லை திடீர்னு வீட்டில் ஏதோ பிரச்சனை ஆகுது, நிறைய துர்மரணங்கள் கண்டினியூஸாக நடக்குது, உச்சத்தில் இருந்தேன்னா ஒரு நாளில் கீழே வந்துட்டேன், புள்ள என்னமோ பண்ணிடுச்சு, இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, உடனே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுமா, குலதெய்வம் கட்டியிருக்கான்னு பாரும்பாங்க, சோவி போட்டு பாரு. குலதெய்வம் கட்டப்பட்டதென்றால் குலதெய்வத்தால் உங்களுக்கு அருள் பாவிக்க முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும், ஈஸியாக கெட்ட சக்தியை உங்களுக்குள்ளே நுழைச்சிட முடியும். அப்போது நீங்கள் என்ன வேண்டணும், உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட போயிட்டு முதல்ல இழுப்ப எண்ணெய் ஊற்றி, அப்பா இல்லை ஆத்தா, நீ வந்து இந்த இழுப்ப எண்ணெயில் நீ அப்படியே இருந்து எனக்கு அருள் புரி. இந்த நிமிஷத்துலேருந்து இந்த நொடியிலேருந்து யார் உன்னை எந்த கட்டு கட்டினாலும் அந்த கட்டுக்கு அடங்க மாட்டேன், என் கூட தான் இருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணித்தாம்மா, சத்தியம் பண்ணித்தாப்பா அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த இழுப்ப எண்ணெயை விளக்கேற்றுங்க. விளக்கேற்றிட்டு அஸ்யூஷுவல் உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் அபிஷேகம், ஆராதனம், மலர் தூவீங்களோ, ட்ரெஸ் வாங்கி சத்துவீங்களோ, எல்லா விஷயத்தையும் பண்ணுற வரைக்கும் அந்த இழுப்ப எண்ணெயை ஊற்றி அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். அது அப்படியே வந்து நல்லா கும்பிட்டு வந்துட்டிங்களா, நேராக குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு தயவு செஞ்சு வேறு எங்கேயும் போகாதீங்க. நிறைய பேர் பண்ணுற பெரும் தப்பு இதுதான். வீட்டிலேருந்து குலதெய்வம் கோயிலுக்கு போனால் கரெக்டாக திரும்ப வீட்டுக்கு வாங்க.
அதை விட்டுட்டு நீங்கள் வீட்டிலேருந்து குலதெய்வம் கோயில் கிளம்பி அப்புறம் அங்கே ஒரு டூருக்கு போவோமா, இங்கே ஒரு குற்றாலம் பக்கத்தில் இருக்க அங்கே போவோமா, இங்கே திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்க அங்கே போவோமா, இங்கே போய் அந்த ரெசார்ட்டுக்கு இதெல்லாம் போனீங்கன்னா அப்போ அதோட வேல்யூவை நீங்கள் ரிசீவ் பண்ண முடியாது. போகிறது எதற்கு? வருஷத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு போகிறீங்க. குலதெய்வம் கோயிலுக்கு வீட்டிலேருந்து கிளம்புனீங்கன்னா திரும்ப வீட்டுக்கு வாங்க. அதுதான் கரெக்டான ஒரு சரியான முறையாக இருக்குமே தவிர, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இன்னொரு 10 இடத்துக்குலாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னா குலதெய்வம் காண்டாயிடும். அவரே கஷ்டப்பட்டு இப்போ தான் இழுப்பெண்ணெல்லாம் ஊற்றி நம்ம சமாதானம் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இழுத்து கொண்டு வந்து வரணுமா வர வேண்டாம்? அப்போ என்ன பண்ணுவோன்னா, இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணும்போது எங்கள் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறீங்களோ திரும்ப கண்டிப்பாக வீட்டுக்கு தான் வரணும். நீங்கள் அங்காளி பங்காளியோடய போகிறீங்களா, ரொம்ப சந்தோஷம். வீட்டில் இருக்கிற 4 பேருமே ஏற்றுங்க. 4 அங்காளியோட பங்காளியோட போகிறீங்களா, 4 பேருமே விளக்கு ஏற்றுங்க. 4 விளக்கு ஏற்றுங்க. மண் விளக்கு தான் ஏற்ற வேண்டும். குலதெய்வத்தை நீங்கள் அழைப்பதற்கு, குலதெய்வத்தை வசியம் பண்ணுவதற்கு ஒரே ஒரு விளக்கு என்னென்னா மண் விளக்கு தான். அதுவும் எக்ஸ்பெஷலி நீங்கள் சனிக்கிழமெல்லாம் போனீங்க அப்படின்னா, குலதெய்வம் தான் வந்துடுறேன்ப்பா அவங்க கூட, இவ்வளோ கூப்பிட்ற வரமாட்டேனான்னு வந்துடும். ஏன்னா அம்மா மாதிரிங்க குலதெய்வம். நீங்கள் கூப்பிடணும், அவ்வளோதான். நினைக்கணும். நினச்சிட்டா போதும். உங்களுக்கே தெரியாத அளவுக்கு நிறைய மாற்றங்களையும் நிறைய ஏற்றங்களையும் வாழ்வில் கண்டிப்பாக கொண்டு வந்து உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி கொடுத்துட்ருக்கும். போயிட்டே இருப்பீங்க, திடீர்னு அடிபடும். கொஞ்சம் தப்பிச்சு அப்படின்னா உயிரே போயிருக்க அளவுக்கு அது மரணடியாக இருக்கும். ஆனால் ஒரு செகண்டில் ஒன்றுமே இல்லாமல் காலில் ஒரு சராப்போட தள்ளி விட்றாங்க. உங்கள் குலதெய்வம் நிற்கும். என் புள்ளியா நீ தொட வர்ற அப்படின்னு எவனையே தள்ளி வைக்கும். அந்த அளவுக்கு உங்கள் குலதெய்வம் உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். அப்போது நம்ம அவரை ஒழுங்காக பயன்படுத்திக்கணுமா, பயன்படுத்திக்கூடாதா? கோவிலுக்கு போனால் திரும்ப எங்கேயே என்ன வரணும், உங்கள் வீட்டுக்கு தான் வரணும். இதுதான் தம் ரூல் 1. ஓகே. 2வது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்ல நிலவாசப்படியில் 2 பக்கமும் மஞ்சளை பூசிட்டு, பட்டை இந்த 3 விரல் இதை வச்சு விபூதி பட்டை அடிச்சுட்டு, நடுவில் குங்குமத்தை வச்சுட்டு, அந்த இடத்துல கற்பூரம் காட்டிட்டு, ஆமாம் குலதெய்வம் உங்களோட வந்திருக்கல, வாசலில் வந்து நிற்கிது இல்லை, கும்பிடணுமா வேணாமா, நீங்கள் வான்னா கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் வீடு செய்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து வாசல் நிற்பார். இப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும், காலையில் எழுந்திரிச்சி கற்பூரம் நீ வீட்டு நிலப்படிக்கு கற்பூரத்தை காட்டிட்டு அந்த இடத்த படியை தொட்டு கும்பிட்டுட்டு உள்ளே வந்து உங்கள் சாமி ரூமில் எகெயின் அதே மாதிரி ஒரு மண் விளக்கு எடுத்து அதில் இழுப்பெண்ணெய் ஊற்றி உங்கள் குலதெய்வத்துக்குன்னே ஒரு விளக்கை ஏற்றி வச்சுடுங்க. ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, தயவு செஞ்சு இந்த விளக்கை கழுவக்கூடாது. ஐயோ மேடம் எண்ணெய் பிசுக்காயிடும் அதாயிடுதான், ஒரு பேப்பர் இருக்கும் இல்லாட்டி ஒரு துணி இருக்கும், அதை வச்சு அந்த மண் விளக்கை தொடங்க. விளக்கை கழுவுனீங்க அப்படின்னா அந்த எனர்ஜி போயிடும். திரும்ப நீங்கள் மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். அதனால் கண்டிப்பாக 2 மண் விளக்கு வாங்கிக்கோங்க. ஒன்று உங்கள் குலதெய்வம் கோயிலில் ஏற்றுறதுக்கு, ஒன்று குலதெய்வத்திற்காக நம்ம வீட்டில் ஏற்றுவதற்கு. புரிஞ்சிருச்சிங்களா? அப்போ திரும்ப சாயந்தரம் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நல்லா வாசலெல்லாம் இது பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நேராக உள்ளே வந்து இழுப்பெண்ணெய் ஊற்றி கிழக்கு பார்த்து குலதெய்வத்துக்கு விளக்கு அப்படின்னு ஒரு மண் விளக்கு ஏற்றி வச்சு, அப்பா நீ வீட்டுக்கு வந்துட்ட, இந்த விளக்கில் இருந்து எங்களுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் நீ கொடுக்கணும், இந்த விளக்கு எரியிற மாதிரி எங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக எரியணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கனாலே அடுத்து 15 நாளில் நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்களே கண்கூடாக உணர்வீங்க. இறைவனாரிடம் நம்ம போய் சேர வேண்டியது சரணாகதி மட்டும்தான். உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை, நீ காப்பாற்றுன்னு 2 கையும் தூக்கி நின்றுட்டிங்கன்னா தான் அவன் காப்பாற்றுவான். என்னதான் இவ்வளோ பெரிய போர் வரும்போதும் திரௌபதி கையை இதுக்கு மேலே முடியாது சாமின்னு கையை தூக்கி கிருஷ்ணான்னு கூப்பிட்ட பிறந்தான் தான் கிருஷ்ணர் வந்தார். தலையை பிடிச்சி இழுக்கும் போதும் ஜலை உருவும் போதெல்லாம் வரல. அப்போ நீங்கள் உன்னை விட்டவர் யாருமே இல்லை, நீ தான் அப்படின்னு சரணாகதி அடைஞ்சாதான் கடவுள் நம்மிடம் வருவார். அந்த ஒரே ஒரு சூட்சமத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அழகாக வந்து உங்களுடைய குலதெய்வத்தை ஈர்த்து கொள்ள முடியும். அப்போ இழுப்பெண்ணெய் உங்களுடைய குலதெய்வத்தை உங்களுக்கு ஈர்த்து கொண்டு வருவதற்கான சிறப்பான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். சரி மேடம், இப்போ வந்து என்னால் கோவிலுக்கெல்லாம் போக முடியல, இப்போ தான் போயிட்டு வந்தேன், திரும்ப போனோன்னா கொஞ்சம் லேட் ஆகும், டைம் இல்லை, அது ரொம்ப தூரம் இருக்குது, வீட்டில் இருந்தே நான் அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கோவிலில் கண்டிப்பாக போய் பண்ணலான்னா தாராளமாக பண்ணுங்கள். ஆரம்பிக்கிறது சனிக்கிழமை ஆரம்பிங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டு வாசலில் இதே மாதிரி அகல் விளக்கு ஏற்றி கிழக்கு பார்த்து, உங்கள் வீட்டு வாசல் எந்த மாதிரி வேணால் இருந்துட்டு போகுது, அது வடக்காக இருக்கட்டும், தெற்காக இருக்கலாம், வடமேற்காக இருக்கலாம், எது வேணால் இருந்துட்டு போகுது, மேற்காக இருக்கலாம், இல்லை கிழக்கு பார்த்த வாசலாகவே இருக்கா ரொம்ப நல்லது. இருந்தாலும் கிழக்கு பார்த்து ஒரு விளக்கை ஏற்றி வாச நிலப்படியில் இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்கள்லாம் பூசிட்டு அந்த வாச நிலப்படிக்கு ஒரு கற்பூரம் போட்டு, அந்த கற்பூரத்தில் ஒரு கிராம்பு போட்டு ஒரு ஏலக்காய் போட்டு அதை நல்லா வந்து வாசப்படியில் காமிச்சிட்டு அந்த கற்பூரத்தை கொண்டு வந்து உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு அந்த விளக்காப்பை ஏற்றாதீங்க, அப்படியே கொண்டு வாங்க. எண்ணெய் ஊற்றி ஒரு விளக்கு அங்கே ஏற்றிப்பீங்க, அது அப்படியே வாசல் இருக்கட்டும். இன்னொரு விளக்கு திரும்ப இழுப்ப எண்ணெய் ஊற்றி இங்கே அந்த கற்பூரத்தட்டை கொண்டு வந்து வச்சப்புறம் நம்மளோட வீட்டில் அதை பண்ணுங்கள். சனிக்கிழமை ஆரம்பிங்க. சனிக்கிழமைனாலே குலதெய்வத்துக்கு உரிய ஒரு கிழமை தான். அதனால் சனிக்கிழமை இந்த வழிபாடை நீங்கள் ஆரம்பிங்க. ஈஸியாக உங்கள் குலதெய்வம் உங்களோட வீட்டுக்குள் நீங்கள் கூப்பிடாமையே வந்து சேரும். இன்னும் ஒரே ஒரு சூட்சமமான ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த விளக்கை ஏற்றுங்க. இல்லை விளக்கேற்றி முடிச்சப்புறம் ஒரு முடியுன்றவங்க ஒரு 27 தடவை அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம்
ஹ்ரீம் குலதேவதா நமக. ஓம் ஹ்ரீம் குலதேவதா நமக. HEREM. ஓகே. ஓம் ஹ்ரீம் குலதேவதா நமக. இந்த மந்திரத்தை 21 தடவை நீங்கள் சொல்லிட்டு அந்த உங்களுடைய குலதெய்வ விளக்கிற்கு முன்னாடி அமர்ந்து உங்களுடைய வேண்டுதலையும், அப்பா எதுவுமே கேட்காதீங்க, காசு வேணும் பணம் வேணும், நீ முதல்ல என் கூட வந்துரு சாமின்னு கேளுங்க. அவர் வந்துட்டாலே மற்றெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வந்துடும். அவரை கூப்பிட்றதான் பெரிய விஷயம் இல்லை, ராஜாவை கூப்பிட்றதான் பெரிய விஷயம், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை, அவர் இருக்கிற இடத்துல எல்லாமே வந்துடும். அதனால் குலதெய்வத்தை கூப்பிட்றது தான் பெரிய விஷயம். அங்கே போய் எனக்கு காசை கொடு பணத்தை கொடுலாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. நீ வந்துரு என் கூடன்னு சொல்லுங்கள். குலதெய்வம் வந்து உங்கள் வீட்டில் அமர ஆரம்பித்து விட்டால் முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் ஒரு 15 நாளில் கண்ணுக்கு முன்னாடி ஒன்றன் பின் ஒன்றாக போக ஆரம்பிச்சிட்டே இருக்கும். இந்த இழுப்பண்ண விளக்கு எப்போ போடலாம்? தினம் போடுங்க. இந்த பக்கம் நல்லெண்ணெய் விட்டு உங்கள் வீட்டு விளக்கு ஏற்றுறீங்களா, அந்த மாதிரி இழுப்பண்ணை விட்டு உங்கள் குலதெய்வத்துக்குன்னு ஒரு விளக்கு ஏற்றுங்க. என்ன ஆகிடப்போகுது? மாதம் எவ்வளவோ செலவு பண்ணுறோம். இழுப்பண்ணையை தேடி வாங்கி வச்சு குலதெய்வத்துக்குன்னு ஒரு இழுப்பண்ணை விளக்கு போட்டு தினம் போட்டுக்கிட்டே வாங்க. வாழ்க்கையில் மேலும் 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 ஒரு மிகப்பெரிய பிரகாசமான வாழ்க்கையை நோக்கி உங்களுடைய பயணம் அப்படின்றது சிறக்கும். எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும். காரிய தடை நிவர்த்தி எல்லாம் ஆகிடும். தடையெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். கண்ணுக்கு முன்னாடியே ஆகும். உங்கள் குலதெய்வம் உங்ககிட்ட வந்து உட்காந்துட்டேன் அப்படின்றத நிறைய சிம்டம்ஸ் மூலம் உங்களுக்கு காட்டும். நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, அவன் அருளாலே அவன் தாழ் வழங்கி நம்ம தாழ வணங்கிடணும். வணங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தை அழகாக எளிமையாக வசியம் செய்து உங்களிடம் வைத்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த 2 விஷயத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள். கோவிலுக்கு போயிட்டு வந்து இதை பண்ணுங்கள். கோவிலுக்கு போக முடியும்னா வீட்டில் இருந்தே இந்த விஷயத்த பண்ணுங்கள். உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய அனைத்து விதமான குறைகளையும் நிவர்த்தி செய்து உங்களிடமே அமர்ந்து அருள் பாவிக்க தயாராகிவிடும். வரக்கூடிய எபிசோட்லலாம் இன்னும் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன வீட்டில் இருக்கிற விஷயத்தின் மூலமாக எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கலாம்ன்றதை பற்றி நிறைய பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இணைந்திருங்கள். அஸ்ட்ரோ டிவைனோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் இருக்குது, என்ன மாதிரியான சந்தேகங்கள் இருக்குது, அதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக அதுக்கான ஒரு வீடியோ எடுத்து போடுவதற்கு நாங்கள் தயாராக காத்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அஸ்ட்ரோ டிவைனோட.